தேவன் அடியோனோடு கூட அநேக தீர்க்க தரிசனங்களை சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, மெல்லிய சத்தத்தின் மூலமாக வெளிப்படுத்தின அநேக காரியங்களை யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலில் முதல் பதிவாக ஒரு பதிவு, 2வது பதிவாகவும் இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் அதில் பதிவிடப்பட்டு இருக்கின்றன. அதில் பதிவிடப்பட்டு நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் அநேகம் உண்டு. The Lord has revealed to me through his vision, dreams and mild voice about the prophecies that are getting fulfilled, and it has been recorded and posted in the Yahweh Revival Ministries YouTube channel under the title 0102, and many more prophecies have also been recorded and we are witnessing it is being fulfilled nowadays. 01 வரப்போகிற அழிவை குறித்த தீர்க்க தரிசனத்திலே in the posting 01 the upcoming disasters on the earth, 19வது நிமிடம் 45வது வினாடியிலே from the timing 19 minutes 46 seconds தண்ணீர் பஞ்சத்தை குறித்து தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தினதை அதில் பதிவிட கிருபை செய்தாங்க. God has given grace to record and post about the prophecies on the scarcity of water in that posting. தண்ணீர் பஞ்சத்தை குறித்து ஆண்டவர் எரேமியா 14:4 தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது, பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். புலம்பல் 4வது அதிகாரத்திலே 4வது வசனம், குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவருக்கு கொடுப்பாரில்லை. இப்படிப்பட்ட தண்ணீர் பஞ்சங்கள் என்ன செய்கிறது, வருகிறதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, காண்பித்திருக்கிறாங்க. நீர்நிலை தேக்கத்திலே தண்ணீர்கள் இல்லாது இருக்கிறதை ஆண்டவர் என்ன செய்தாங்க, காண்பித்தாங்க. அதனால தேவ பிள்ளையே, இந்த தண்ணீர் பஞ்சம் வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த தண்ணீர் பஞ்சம் வராதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பஞ்சங்கள் வருகிறதுனாலே நமக்கு என்ன உண்டாக போகிறது, இதை ஆண்டவர் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2020வது ஆண்டிலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, காண்பித்திருக்கிறாங்க. அதனால தண்ணீர் பஞ்சம் ஏசாயா 41:17 சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று. அப்ப தேவ பிள்ளை, இந்த தண்ணீர் பஞ்சம் வராதபடிக்கு நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். 2020 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த காரியத்தை தேவன் அடியோனுக்கு காண்பித்தாங்க. God showed me in a vision about this prophecy in the year 2020 April 1st. நமக்கு தண்ணீர் வரக்கூடிய நீர்நிலை தேக்கமானது ஒன்றுமில்லாமல் வற்றி போய் அங்கே மண்களும் தரைகளும் தருகிற பகுதியை தேவன் காண்பித்தாங்க. All the water resources which has to supply water for us is being dried up. God showed me that it is all fully like a dry land. இங்கிருந்து தான் தண்ணீர் நமக்கு வருகிறது என்பதை தேவன் சத்தத்தின் மூலமாக அதை கேட்க பண்ணினாங்க. God spoke to me in his voice that this is the place where water has been supplied to the people. தேவ பிள்ளையே, children of God, நீர்நிலை தேக்கமானது வறண்டு போய் ஒன்றுமில்லாமல் மிகவும் ஒரு கொடிய பஞ்சத்திற்கு உள்ளான பகுதியை தேவன் காண்பித்தாங்க. God showed me a portion that is all the water resources are fully dry and it has been without water, and due to this there will be a great scarcity of water. நாம் நினைப்பது போல கொஞ்சம் தண்ணீர் இருக்குமே ஆனால் கூட நமக்கு கொஞ்சம் தண்ணீர்கள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் இது தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய நீர்நிலை தேக்கங்கள் முற்றிலுமாக வறண்டு ஒன்றுமில்லாமல் காணப்பட்டது. We may think at least a little water, if it is stagnated in the water resources, we may get water now and then. But God showed me that there is not even a single drop of water in all these resources, and due to that people are being affected due to the scarcity of water. இந்த தண்ணீர் பஞ்சத்தை குறித்து முதல் பதிவு
அதிலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது பதிவிலேயே நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. And about this scarcity of water, it is being recorded and posted in both the recordings, that is 01 as well as 02. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20 22 இப்படியாய் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். 1 Thessalonians chapter 5 verses 20 to 22 says, do not despise the prophecies. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். Test everything and hold fast to what is good. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். Abstain from every form of evil. தேவ பிள்ளையே, Children of God, இந்த நாளிலே இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தினதுடைய நோக்கம் என்னவென்றால், why God has revealed, what is the purpose of revealing this prophecy to me? வரக்கூடிய அந்த தண்ணீர் பஞ்சத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே God has revealed this to me for us to escape from this scarcity of water which will come in the upcoming years. தண்ணீர் பஞ்சங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதென்றால், When are these scarcity of water occur? நாம் வாசிக்கிறோம் 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படியாக, We read in 2 Chronicles chapter 6 verse 26. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் They have sinned against you. வானம் அடைபட்டு மழையை பெய்யாதிருக்கும் போது, When heaven is shut up and there is no rain, அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து, if they pray towards this place உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி, and acknowledge your name, தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் when you afflict them, தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், they turn from their sin. எப்பொழுது இந்த தண்ணீர் பஞ்சம் வருகிறதென்றால், நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுது தேவன் வானத்தை அடைக்கிறாங்க. When is this scarcity of water taking place? When we sin against God, and due to this God is shutting up the heaven. வானத்தை அடைப்பது நிமித்தமாக நமக்கு தண்ணீர் பஞ்சம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. When the heaven is shut up, there is scarcity of water. அதைத்தான் நம்ம 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். That is what we read in 1 Kings chapter 17 verse 2. கிளையத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 1 Kings chapter 17 verse 1. Now Elijah the Tishbite of this way in Gilead said to Ahab, as the Lord, the God of Israel lives, before whom I stand, there shall be neither dew nor rain these years except by my word. தண்ணீர் பஞ்சம் நாம் பாவம் செய்கிற வேளையிலே, தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிற வேளையிலே, நாம் தேவனை விட்டு தூர போகிற வேளையிலே தேவன் வானத்தை அடைத்து மலைகளை நிறுத்தி அவர் தண்ணீர் பஞ்சத்தை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இதன் மூலமாக ஆகார பஞ்சமும் ஏற்படுகிறது. And when we disobey God and we turn away from God, when we sin against God, God shut up the heaven and there is no rain, and due to this there is scarcity of water, and because of this scarcity of water there is also famine.